ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட் தான் இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அப்படி என்ன டவுட்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ் இருந்தது. ஓல்டு சிலபஸ் வந்து ரெகுலராக இயராக எழுதுவாங்க. அதாவது வருஷம் எழுதுவாங்க. எந்த வருஷம் கிளிக் ஆகுதோ அந்த வருஷம் வந்து எக்ஸாம் போவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே ட்ரை பண்ணி ஒரு வருஷத்துக்கே அந்த வருஷமே எக்ஸாமுக்கு முடித்து கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. இப்போது இது நாள் வரைக்கும் இல்லாத டவுட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய வந்திருக்கு. என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணி நியூ சிலபஸ் வந்த பிறகு தான் இந்த டவுட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன டவுட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ சிலபஸ் வந்து இப்போது மாறிடுச்சு. சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லைனா புக் வைஸ் படிக்கணுமா, எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் விடணும் இப்படின்ற ஒரு பெரிய டவுட் என்ன இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்க, அதுக்கு கிளியர் பண்ண சொல்லி. அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த 150 டேஸில் நம்ம படித்தா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் குரூப் 4 வேலைக்கு போக முடியுமா, அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது, எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அதெல்லாம் குரூப் 4 சிலபஸில் கொடுத்துருக்கிற ஜிஎஸ் மேக்ஸு தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எல்லாமே எங்கே இருக்குது, எங்கேருந்து படிக்கணும். இப்போ வந்து நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, தமிழுக்கு எது படிக்கணும், ஜிஎஸ்க்கு எது படிக்கணும், மேக்ஸுக்கு எது படிக்கணும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் 150 நாளில் வந்து குரூப் 4 வந்து படித்து பிடிக்க முடியுமா, இந்த மாதிரி கொஷினுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் ஆன்சர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றதும் உங்களுக்கு புரியும். முதல்ல வந்து நான் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேர் டு ஸ்டடி எங்கெல்லாம் படிக்கணும் நியூ சிலபஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். இவ்வளோ தான் சிலபஸ், அதனால் வந்து நமக்கு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம கண்டிப்பாக நம்மளால் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லை ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா, இலக்கணம் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இன்னும் சுற்றிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்கிட்ட மேக்ஸிமம் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் வைஸ் போகலாமா இல்லை சிலபஸ் வைஸ் போகலாமா, சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லுங்கள் மேம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க டே பை டே. இதுக்கு மேலேயும் ஒன்றும் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் பத்தாது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேள்விக்கான பதிலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் இந்த 5 மாதத்தில் கண்டிப்பாக படித்து இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் பிரகாரம் படித்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா வேலை வாங்க முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க பரவாயில்ல, எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 5 மாதம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த குரூப் 4 இல்லைனா குரூப் 2 குரூப் 2 வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா? அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து 2-3 பேட்ச் ஜிஎஸ்க்கும் தமிழுக்குமே போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இதேமாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறதுனாலே நானே ஒரு பேட்ச் போட்டுட்டேன். ஓகேங்களா? நியூ தமிழ் பேட்ச் வந்து போட்டுட்டேன். ஏன்னா உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நியூ பேட்சுக்கு வந்து கரெக்டாக உங்களால் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். வெற்றியின் பாதைன்னு தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா யூடியூப் சேனலில் நேற்று அப்டேட் பண்ணியிருக்கேன். 19 வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 359. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து 5 மந்த், அதாவது 150 டேஸ்க்கு வந்து என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதாவது பேக்கேஜ்னால் உங்களுக்கு இப்போ டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் தென் வந்து ப்ரைவேட் மெட்டீரியல் புக் மெட்டீரியலும் நாங்கள் எங்கெல்லாம் கவர் ஆகுது, இப்போ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னா அது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றது கொடுத்துருவோம். புக்கில் எங்களால் கவர் பண்ண முடியலனா தனியாக எங்களோட ஓன் நோட்ஸு இல்லைனா வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் உங்ககிட்ட இல்லைனா கூட அதை படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதும். 3 டேஸ்க்கு ஒன்ஸ், அதாவது இன்றைக்கி டெஸ்ட் இருக்குன்னா நடுவில் 3 நாள் உங்களுக்கு டைம் விட்டுட்டு 5ஆவது நாள் வந்து டெஸ்ட் இருக்கும். இது போல் வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 35 டெஸ்ட் வந்து இதில் கவர் ஆகுது.
கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க. அதாவது எனக்கு குரூப் 4 பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, இனிமே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு ரிவிஷன் வேணும், நான் வேலைக்கு போகிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் எது வந்தாலும் பரவாயில்ல, நான் அதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதோட PDF லிங்க்குமே ஸ்டடி பிளானோட லிங்க்கு வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்டடி பிளான் பாருங்கள், வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த 359 அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் போதும். உங்கள் நம்பர் வந்து நாங்கள் 19 வந்து டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு டே பை டே வந்து உங்களுக்கு நாம் அதில் என்ன பண்ணுவோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதன் பிரகாரம் நீங்கள் டெஸ்ட் எழுதினா போதும். இது வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம போட்டிருக்க டெஸ்ட் பேட்ச். இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஜிஎஸ்க்குமே வந்து புது டெஸ்ட் பேட்ச் போடலான்னு இருக்கோம். ஆல்ரெடி வந்து போட்ட டெஸ்ட் பேட்சில் வந்து இயர்லியராக முடிஞ்சிடும். புதுசாக வந்து ஒரு 5 மாதம் மட்டும் படிக்கிறவங்க, இனிமேல் வந்து 2025க்கு அப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு நிறைய பேருக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். அவங்களாம் வந்து இந்த பேட்சை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த கருத்தை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். என்ன நீங்கள் ஒரு 150 நாளில் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 நியூ சிலபஸ் இப்போது மாற்றினாங்க இல்லைங்களா? 2025க்கான குரூப் 2A, தென் வந்து குரூப் 4க்கு சிலபஸ் வந்து தமிழ் சேஞ்ச் பண்ணாங்க, ஜிஎஸும் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 and 9 வரைக்கும் இருக்கும் ஜிஎஸில். இப்போ யூனிட் 6 வரைக்கும் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது சிலபஸ் சேஞ்ச் பண்ண தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் உங்ககிட்ட PDF இருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். சிலபஸ் உங்ககிட்ட இருக்கணும். ரெண்டாவது விஷயம் 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் கையில் இருக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அடுத்து 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக் இருந்தாலும் ஓகே, இல்லைனா மொபைலில் வந்து புக்காக வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை PDF-ஆக இருக்குது, எப்படியா இருந்தாலும் ஓகே. ஆனால் ஓல்டு புக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நியூ புக்கும் இருக்கணும், சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுருக்கணும். அடுத்து வந்து 11th 12th சிறப்பு தமிழ் புக்கு இருந்தாலும் ஓகே, இல்லைனா அதில் சிறப்பு தமிழில் வந்து நம்ம சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் படிக்க போகிறோம், அதுக்கு PDF இருந்தாலும் ஓகே. தென் வந்து இதை தவிர்த்து உங்ககிட்ட இருக்க வேண்டிய PDF என்னன்னு கேட்டிங்கன்னா வேர் டு ஸ்டடி. இப்போ நம்ம டெலகிராம் சேனலே வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வேர் டு ஸ்டடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலபஸில் அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அந்த மட்டும் படித்தா போதும். இப்போது பிரித்தெழுதுக வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற பிரித்தெழுதுக வந்து படிக்கணும். அதுக்கடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வேர்ச்சொல், இது போலலாம் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது, 7th புக்கில் கவர் ஆகுதா, 9th புக்கில் கவர் ஆகுதா, அதெல்லாம் வந்து நம்ம அதில் கிளியராக கொடுத்துருப்போம். அந்த வேர் டு ஸ்டடி PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸ் வைஸாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் அந்த PDF இருக்கணும். ஓகேங்களா? குரூப் 4 வந்து டிஎன்பிசியில் வெளியிட்ட அந்த சிலபஸ் PDF இருக்கணும், வேர் டு ஸ்டடி PDF இருக்கணும், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புத்தகங்கள்லாம் உங்கள் கையில் மெட்டீரியலாக இருக்கணும் படிக்கிறதுக்கு. அதாவது PDF-ஆவோ அப்படி இல்லைன்னா மொபைல்லையோ. நியூ புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து புக்கு மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புக்கு இல்லைன்னா நாம் டெலகிராம் சேனல்லே வந்து புக்கெலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு. இது நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து சிலபஸ் வைஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படித்து டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நியூ புக்கு இலக்கணம் 6th இலக்கணம் 6th to 12th வரைக்கும் இலக்கணம் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 6th ஓல்டு புக்கு, நியூ புக்கு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிலபஸ்க்கு வரலாம். இப்போ நாம் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஸ்டாண்டர்ட் வைஸாக 6th ஃபுல்லாக இருக்கிற இலக்கணம் ஒரு டெஸ்ட்டு, 7th ஃபுல்லாக இருக்கிற ஒரு இலக்கணம் டெஸ்ட்டு, 8th ஃபுல்லாக இருக்கிற இலக்கணம் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நியூ புக்கு ஃபினிஷ் பண்ண பிறகு ஓல்டு புக்குக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டமோ அது வந்து டெஸ்ட் வச்சுட்டு மாடல் எக்ஸாம் வச்சுருவோம். ஓகேங்களா? இந்த மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அப்படிலாம் இந்த மெத்தட் நான் வந்து பெஸ்ட்டு மெத்தடாக இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா சிலபஸில் இருக்கிறது கவர் பண்ணிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து எதனா மிஸ் ஆனால் கூட நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அதை நம்ம படித்து முடிச்சுட்டோன்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் இது பெஸ்ட்டாக இதை வைக்கிற செகண்ட் இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும் மோர் பேட்டர்னை. அதாவது மோர் பேட்டர்ன் ரெஃபர் பண்ணணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, எண்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த எண்களே வந்து பெருக்கனா ஒரு எண் வரும், அடுத்த எண் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அடுத்த எண் டேஷ் விட்டுருப்பாங்க, பிளட் ரிலேஷன், அப்படி இல்லைனா ஏபிசிடி பேட்டர்ன் கேட்பாங்க. இது போல் பேட்டர்ன்லாம் வந்து நிறைய இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேட்டர்ன் ரெஃபர் பண்ணணும். அப்புறம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து போட்டு பார்க்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ மொத்தமாக நீங்கள் ஒரு 10 டாபிக்ஸ் படித்தாலே போதும். ஒரு டாப்பிக்கு 100 சம்முன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1000+ சம்ஸாவது நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன் இவ்வளோ சம்ஸ் போட்டு பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலக்கணம் கொடுத்துருக்கிறதுனால இலக்கணத்துக்கு நிறைய டைம் உங்களுக்கு ஈஸிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்ததை அப்படியே எழுதுன மாதிரி இருக்கும். இப்போ பாரதியார் ஏதோ ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கொடுத்துட்டு பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் கொடுத்துட்டா அந்த நூலை எழுதுனது பாரதியார்னு டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க தமிழுக்கு 45 மினிட்ஸ் போதும். 3 hours எக்ஸாம் டைமில் 45 மினிட்ஸ் போதும். ஆனால் இப்போ இருக்கிற இலக்கணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே படித்து புரிஞ்சு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எண்டில் தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ ஒருமை பன்மைனா ஒருமையில் கொடுத்துட்டு ஒருமையில் எண்ட் பண்ணியிருக்கணும், பன்மையில் கொடுத்துட்டு பன்மையிலே வந்து எண்டு பண்ணியிருக்கணும். ஆனால் ஒருமையில் கொடுத்துட்டு பன்மையில் எண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 4 ஆப்ஷனுமே படிக்க உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். உங்களுக்கே தெரியாமல் டைம் அதிகமாகும். அப்போது 45 மினிட்ஸ்ன்றது இப்போ 1 மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு 1.25 மணி நேரம் என்ன ஆகும்னா தமிழுக்கே எடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தமிழுக்கும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துருக்கணும், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் பண்ணிங்கன்னா தான் தமிழ் வந்து 1 hour ஆகும். 1.25 மணி நேரம்ன்றது உங்களுக்கு 1 மணி நேரமாக ஆகும். மேக்ஸுக்கு வந்து மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கே 2 hours ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஜிஎஸ்க்கு உங்களுக்கு 1 hourலேருந்து 1 மணி நேரம் 1/4 மணி, அதாவது 1 hour 15 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு ரீசெக் பண்ணணும். தென் வந்து 200 கொஷினில் வந்து எதனா உங்களுக்கு தெரியாமல் ரவுண்டில் விட்டுருந்தீங்கன்னா அதுவும் வந்து பேலன்ஸ் என்ன பண்ணணும், வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா தனியாக வந்து அந்த ஏபிசிடி போடுறதுக்கெலாம் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஜிஎஸ்க்கு உங்களால் டைம் எடுத்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போது டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பிக்கப் பண்ணணும்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்லிட்டுருக்கேன்னா, இப்போ நம்ம 150 days வந்து ஸ்டடி பிளான் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 1 year படிச்சுட்ருக்கவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்மளும் போட்டி போட்டு ஜாப் வாங்கணும்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோர் ப்ராக்டிஸ், தமிழ் பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதாவது தேவையில்லாமல் படிக்காதீங்க. ஏன்னா நமக்கு டைம் குறைவாக இருக்குது. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்து வேலை வாங்குறதுக்கு நாம் இப்போ ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா, இப்போ ஜிஎஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எதுன்னு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து ஸ்டார் லெசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் லெசன்ஸ் என்னென்னு நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஸ்டார் லெசன்ஸ்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுவும் படிச்சுட்டு ரீட் ஒன்லின்னு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும், அதை ரீட் ஒன்லி மட்டும் பண்ணிப்போம். இது மொத்தமாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மொத்த லெசனுமே போட்டு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து படிக்கிறீங்க. அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஸ்டார் லெசன்ஸ் என்னன்னா அதுலேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக அரைஸ் ஆகும். அதுதான் ஸ்டார் லெசன்ஸ். அதை விட இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் இப்போ ஸ்டார் லெசன்ஸில் வந்து ஒரு 5 கொஷின் கேட்குறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசனில் ஒரு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ரீட் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலும் கேட்கலாம், கேட்காமலையும் போகலாம். அது மாதிரி இருக்கிற லெசன்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக வச்சு படிக்கணும். தென் வந்து சிலபஸ் ஒரு முறை லாஸ்ட்டாக நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் படிச்சுட்டு சிலபஸில் எதனா டாபிக் கவர் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சிலபஸ் வந்து கவர் பண்ணாத டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கணும். அதுக்கும் நிறைய நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் போதுமா, நம்ம 150 டேஸில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாமா, ஜாப் வாங்கிடலாமா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்து முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, சோஷியல் மீடியாவை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது போல் வந்து நிறைய பேருக்கு சமூக வலைதளங்கள், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இப்போது நம்ம அதுக்கு முன்னாடிலாம் தூங்கி எழுந்தோடனே என்ன பண்ணுவோம், அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடுவோம், இல்லை டைம் என்ன ஆயிருக்கு பார்ப்போம், இல்லை காலையில் எழுந்தோடனே படிப்போம். இப்போது
நான் கூட சொல்கிறேன் ஓகேங்களா, நான் கூட எழுந்த உடனே டைம் கிளாக் பார்க்குறதில்ல, மொபைல் பார்த்து தான் நம்ம டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். தென் வந்து அலாரமும் மொபைலில் தான் செட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அலாரத்துக்குனே ஒரு கடிகாரம் இருக்கும், அதை தான் ஆஃப் பண்ணுவோம். எடுத்த உடனே நம்ம விழிக்கிறதே வந்து அம்மா அப்பா மூஞ்சிலையோ இல்லை வந்து சாமி ஃபேஸ்லேயோ வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை, முழிக்கிறது இல்லை. எடுத்த உடனே ஃபோன் தான் ஓகேங்களா. நிறைய பேர் இருக்கலாம், ஃபோன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இருக்கிற பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் வந்து அலாரம் வச்சுருப்பீங்க. அப்போ அடிக்கும்போது மொபைலில் தான் நம்ம முழிக்கும்போது என்ன பண்ணுவோம், உடனே நெட் ஆட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இல்லைனா யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, எதனா அப்டேட்ஸ் இருக்கா, இப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் எடுத்தோடனே நம்ம மொபைல் மூஞ்சில் முழிக்கும்போது என்ன ஆகும், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மொபைலோடு தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது உங்களையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மொபைல் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து சிலபஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒரு 1 hour இல்லைனா ½ மட்டும் உங்களை ஒரு காமெடி பார்க்குறது, இல்லை ஒரு சாங்ஸ் கேட்குறது, உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. சிலபஸ் அதாவது உங்களுக்கு தெரியாத பாடங்கள் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நாமளே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், அந்த டெஸ்ட்டில் இருக்கிற சிலபஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நீங்கள் போய் புக்கில் படித்தா ஒன்றுமே புரியாது. ஜிஎஸ்லாம் இப்போ இருக்கிற இலக்கணமும் அப்படி தான் இருக்குது, ஒன்றுமே புரியாதுன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாருன்னா அந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ நடத்தி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, இல்லைனா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு யூடியூபராக இருக்கலாம். அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நைட்டு 8 to 9, இல்லைனா வந்து மார்னிங் வந்து படித்து ஒரு 11 to 12 வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ 11 to 12 வந்து அந்த வீடியோவை வந்து கவனித்து நீங்கள் அதை கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். இது போல் வந்து உங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் அந்த யூஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்குங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 hours அது வந்து மொபைலில் நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறதுக்காக ஓகேங்களா. மீதி இருக்கிற ஒரு 5 hours ஓகேங்களா, 5 to 6 hours என்ன பண்ணணும், நீங்கள் புக்கும் கையுமா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வேலை வாங்க முடியும் ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 100% நீங்கள் 1 hour உங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னு, இல்லைனா என்ன ஹவுஸ் ஒய்ஃபு, 2 பேபி இருக்குது, கை குழந்தை இருக்குது, எனக்கு படிக்கவே டைம் இல்லை, எனக்கு 1 hour தான் கிடைக்குது, ½ hour தான் கிடைக்குது, இது போல் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு வேலை வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு டைம் பத்தலை, வீட்டில் சப்போர்ட் இல்லை, இது போல் நிறைய பேர் பேசுகிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour கிடைச்சாலும் சரி, 2 hour கிடைச்சாலும் சரி, 8 மணி நேரம் கிடைச்சாலும் சரி, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது வந்து எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கங்கள் இருக்குது கூட வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் 1 hourல ஒரு 5 பக்கங்கள் தான் படிக்கிறீங்கனாலும் அந்த 5 பக்கங்களும் தெளிவாக படிங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க, மீனிங் புரிஞ்சு படிங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும் ஓகேங்களா. அடுத்து டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Group 4, Group 2, Group 2A இப்போ இந்த வருஷம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா Group 4 எழுதலாம், Group 2A, Group 2 இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா அந்த 3 மாதம் மட்டும்தான் படிப்பீங்க, ஆனால் வேலை வாங்க முடியாது. இதுவே நீங்கள் படிக்கிறதே ஒரு டெய்லியும் ஒரு வழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா எதனா ஒரு எக்ஸாமில் நீங்கள் உள்ளே போயிடலாம் ஓகேங்களா. அடுத்து ஒவ்வொரு சிலபஸுமே அனலைஸ் பண்ணி எது இம்பார்ட்டன்ட்னு கொடுத்து படிங்க. சப்போர்ட் யாரும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட், தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி. இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாமே மணி சப்போர்ட்டடாக இருக்காங்களா, இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டடாக இருக்கிறாங்களா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் இல்லாதவங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் இருந்தாலும் வீட்டில் வறுமை இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபேஷனாக இருக்கலாம். வீடு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்து அப்பா அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்களா இருந்தாலும் அவங்க சின்ன வயசு கனவாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளே வரீங்க. அதை நடுவில் கிவ் அப் பண்ணாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் டோன்ட் கிவ் அப் ஓகேங்களா. இதெல்லாம் இருந்து ஒரு வெறி இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், டிஎன்பிசியில் வேலை வாங்க முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்ல முதல்ல ஸ்கூல் புக்ஸு, நியூ புக்கு, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு, 11th 12th சிறப்பு தமிழ், ஓல்டு புக் PDF ஆர் ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மெட்டீரியலாக கையில் வச்சுக்கோங்க. நிறைய வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ 200 கொஷின் எழுதுறீங்க, அதுக்கு 170 எடுக்கிறீங்க, இல்லை 180 எடுக்கிறீங்க, இல்லை 150 எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது ராங் பண்ணியிருப்பீங்கல்ல, ஒரு 20 கொஷினோ 30 கொஷினோ ராங் பண்ணியிருப்பீங்க. அந்த ராங் பண்ண கொஷின் வந்து எதனால், நீங்கள் படித்தது மறந்ததுனாலையா, இல்லை அந்த கொஷினை நீங்கள் புக்கில் கவனித்து இதுக்கு முன்னாடி படிக்கலையா, அந்த கொஷின் டாப்பிக்கே விட்டுட்டிங்களா,
இல்லைனா வந்து என்ன ரீசன், ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாமல் அந்த டாபிக் கவர் பண்ணிவிட்டு ராங் பண்ண கொஷின் எடுத்து ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும். இது வந்து எக்ஸாம் பிஃபோர் 10 days ரிவிஷன் பண்ணுவீங்கள்ல, அப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த நோட் வச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 to 15 டாபிக்ஸ் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஈஸி தான், ஓகேங்களா? மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து ஒரு 15 கொஷின், ரீசனிங் வந்து 10 கொஷின், மொத்தமாக வந்து 25 கொஷின்னு. இதில் தனி வட்டி, கூட்டு வட்டி, சுருக்குதல், விழுக்காடு, எல்சிஎம், HCF, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், காலம் மற்றும் வேலை, அதுக்கடுத்து மெஷர்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஈஸி தாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் 15 கொஷின் கொடுத்துருக்காங்களா? இந்த 15 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, அதுக்கப்புறமா வந்து எல்சிஎம், HCF, மெஷர்மெண்ட், காலம் மற்றும் வேலை, இதிலேயே வந்து 2 கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இதுவே வந்து 5 டாபிக் நீங்கள் மிக மிக முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக். மீதி இருக்கிறதுல வந்து ஒரு இதில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு கொஷின், இதில் ஒரு 2 கொஷின், இதில் ஒரு 2 கொஷின் கேட்டாலும் 15 கொஷின் இதில் கவர் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்து ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 10 கொஷின் எதுலேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா பகடை, எண் வரிசை, புதிர்கள், எண் எழுத்து, காரணவியல், அதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, ABCD இல்லைனா 1 2 3 அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கறது, பெருக்கி டேஷ் விட்டு வேறு நம்பர் வரும், ஓகேங்களா? 1 2 3ன்னு கொடுத்து டேஷ் விட்டு இங்கே என்ன நம்பர் வரும், இல்லைனா 2 4 6 இங்கே விட்டுட்டு இங்கே வந்து 10ன்னு கொடுத்தா இங்கே என்ன நம்பர் வரும், அது போலலாம் வந்து பெருக்கல், வகுத்தல், கழித்தல்லே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் ABCDயில் வந்து ஏக்கு 1 பிக்கு 2ன்னு கணக்கு பண்ணிங்கன்னா பேட்டுக்கு எத்தனை வரும், இல்லைனா மேட்டுக்கு எத்தனை வரும், அப்போ 26 எழுத்து இல்லை ABCDக்கு, அது மாதிரி கேட்பாங்க ரீசனிங்கில். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து இதில் இல்லாத சம்டைம்ஸ் கேட்கலாம், அது பைப் சம்மு, ட்ரெயின், ஏஜ் சம்மு, டிரெக்ஷன் சம்ஸாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடிக்கு வருவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டார் லெசன்ஸ், ஓகேங்களா? அந்த ஸ்டார் லெசன்ஸ் வந்து என்னென்ன இருக்கலாம் ஜென்ரல் ஸ்டடியில்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் இருக்கிற 1வது லெசன், 2வது லெசன், 3வது லெசன். அந்த 1வது லெசன், 2வது லெசன், 3வது லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, அந்த லெசன் தான் வந்து பார்த்திங்கன்னா 10th லெசன், 10th பாலிட்டியில் வரும். அடுத்து INMல வந்து பார்த்திங்கன்னா அதாவது 5வது லெசனும், 6வது லெசன், 7வது லெசன், 8வது லெசன், 9வது 10வது லெசன், அந்த லெசன்லாம் வந்து புக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனித்துக்கு எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசியம் காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், இந்த லெசன்ஸ்லாம் வந்து இதில் கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலும் அது மாதிரி தான் 1லிருந்து ஒரு 7 லெசன் இருக்கும், ஓகேங்களா? அதான் இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, இந்தியா காலநிலை, இயற்கை தாவரங்கள், வேளாண்மை கூறுகள், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம், தமிழ்நாட்டு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுடவியல், இதெல்லாம் வந்து வாயில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் PDF போட்டு உங்களுக்கு நான் டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 20லேருந்து 25 லெசன்ஸ் வந்து ஸ்டார் லெசன்ஸ் வரும். அதை நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது இதில் ஒரு 7 லெசனுங்களா, ஜாகிரஃபியில் ஒரு 7, பாலிட்டியில் ஒரு 3, 10 லெசன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து INM சேர்த்து 16 லெசன், ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 5லேருந்து 6 லெசன் வரும், ஒரு 22, எக்கனாமிக்ஸில் ஒரு 5, ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 25லேருந்து ஒரு 26 லெசன்ஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெசன். இதை நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு போதுமானது. அதாவது 100% GSல கவர் பண்ணக்கூடியதை இது வந்து 70% வந்து கவர் பண்ணிடும் இந்த 25 லெசன்ஸ். அதாவது மார்க் ஏரியாவை கவர் பண்ணிடும்னு சொல்கிறேன். இதை படிக்காமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து ஹிஸ்ட்ரியில் 5 லெசன் இருக்குது. சிந்து நாகரிகம், குப்தர்கள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், டெல்லி சுல்தான்கள், இதையும் மீறி லெசன்ஸ்லாம் இருக்குது. தென்னிந்திய வரலாறு, விஜயநகர பாமினி பேரரசுகள், அதுக்கப்புறம் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் சொல்லிட்டு இந்த லெசன்ஸ்லாம் இருக்குது. அது ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும், இல்லை ஓரளவுக்கு பார்த்தா போதும். இது எங்கெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா 6th standard, 7th standard, 9th standard, 11th standardல வந்து கவர் ஆகும். அடுத்து எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் தான் வந்து குரூப் 4க்கே முக்கியம், ஓகேங்களா? அதில் வந்து 7வது 8வது 9வது 10வது 11வது லெசன்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th எக்கனாமிக்ஸ் தான். மீதி எக்கனாமிக்ஸ் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து 10th சோஷியல் புக்கை நீங்கள் கரைச்சி குடிச்சே ஆகணும்.
ஓகேங்களா. இந்திய பொருளாதாரம் இந்த 11th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 7வது லெசன் இந்திய பொருளாதாரம், 8வது லெசன் வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், 9வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், 10வது லெசன் வந்து ஊரக பொருளாதாரம், 11வது லெசன் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னு ஒரு சிலது சொல்லியிருந்தல, அது 9th பாலிட்டி, 8th சோஷியல், 10th எக்கனாமிக்ஸு, 9th சோஷியல் அண்ட் ஜியாகிரஃபி. ஓகேங்களா. இதில் வந்து நான் லெசன்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். இந்த PDF வேணாலும் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லெசன் அந்த 25 லெசன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் PDF மேக் பண்ணி உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்பில். அடுத்து ரீட் ஒன்லி அப்படின்னா 6th பாலிட்டி, 7th பாலிட்டி, 8th, அப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ் வரும் பாருங்கள், லோக்பால், லோக் ஆயுக்தா அது மாதிரி வரும். அப்புறம் 9th எக்கனாமி, யூனிட் 6 வந்து இப்போ அதுக்கு முன்னாடி யூனிட் 8 and 9 சொல்லுவோம். இப்போ வந்து யூனிட் 6. யூனிட் 6னால் வந்து தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாடு புவியியல், தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஃபுல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கும். அது வந்து யூனிட் 6ன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கவர் ஆகுதுன்னா, நம்ம எல்லாமே படிக்கிறோம்ல 6th-லேருந்து 10th வரைக்கும், 11th 12th ஜியாகிரஃபி எல்லாமே படிக்கும்போது அதிலே வந்து தமிழ்நாடு டாபிக் வந்து கவர் ஆகும். அதிலே நீங்கள் பார்த்தா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்துக்கணுன்னா சிலபஸில் எதனா டாபிக் கவர் ஆகாமல் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வந்து வேர் டு ஸ்டடி, இதுக்கு வந்து நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த PDF பார்க்கலன்னா மறுபடியும் இன்றைக்கி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் PDF-ஆக வச்சிங்கன்னா நீங்கள் போய் தேடணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம படிக்கும்போது இரிட்டேட் ஆகும். அதுக்காக மொபைல் தொடுவோம், அப்புறம் மொபைலில் போய்ட்டு வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு போயிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கூட நான் டெலகிராமில் இந்த PDF ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம குரூப்பில் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இந்த வேர் டு ஸ்டடி அப்படியே வந்து A to Z வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். அவங்களுக்கு படிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒன்று செல்ஃப் ஸ்டடியாக இருந்தால் நீங்கள் உங்களை கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை ஒர்க்கிங் உமன் நிறைய வேலை இருக்குது, எங்களுக்கு யாருன்னா சொன்னால் படிக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைம் கிடைக்கணும், எதனா ஒரு பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்சே வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம். அது நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா. அமௌண்ட்டும் வந்து கம்மி தான். இது வந்து எக்ஸாம் வரைக்குமே போவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து GSுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியல, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னா அப்புறம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி தமிழுக்கும் கொடுத்துருப்போம். இது வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி இந்த PDF உங்கள் கையில் இருக்கணும். TNPSC வெளியிட்ட குரூப் 4 சிலபஸ் PDF உங்கள் கையில் இருக்கணும். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. எந்த ஒரு டாபிக்குமே மிஸ் பண்ணாமல் படிக்கணும். இது வந்து தமிழுக்கு வந்து அழகு 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அழகு 7ல் தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 15 வினா மட்டும்தான் என்னதுன்னா தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, இலக்கியம். 85 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம். அழகு 1லிருந்து அழகு 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அழகு 1லிருந்து 6 வரைக்குமே இலக்கணம் தான். இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு மட்டும்தான். இப்போ நம்ம இலக்கணம்ன்றதுனால தான் நமக்கு டைம் அதிகமாகும்னு சொல்கிறேன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. இது வேர் டு ஸ்டடி நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஒவ்வொன்றும் பாருங்கள். கல்லாமை எங்கே படிக்கணும், திருக்குறளில் 8th ஸ்டாண்டர்டில் பக்கம் 44 பக்காவாக நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. வேர் டு ஸ்டடி எல்லாமே. அடுத்து GSக்குமே அது போல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன் இவங்கெல்லாம் எங்கே கவர் ஆகிறாங்க. அது கூட சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து இந்த முறை 5 கொஷின் தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க. GSயில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கவர் ஆகுது, எத்தனை கொஷின் வரலாம் சொல்ல மாட்டாங்க. நாம் வந்து ஆக்சுவலாக எப்படி அதை நம்ம கண்டுபிடிப்போம்னா ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4லையோ இல்லை குரூப் 2லையோ குரூப் 2Aலையோ குரூப் 4, குரூப் 2, குரூப் 2Aல நம்ம எடுத்து ரெஃபர் பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 5 கொஷின், பாலிட்டியில் ஒரு 3 இது மாதிரி கேட்பாங்கல்ல, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்போம். ஆனால் இப்போ அவங்களே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். சயின்ஸில் வந்து 5 கொஷின். என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 மந்த்லேருந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக். சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டு போங்க, படிக்காமல் போகாதீங்க. ஏன்னா 5 கொஷின்
ஆனால் வந்து சிலபஸ் ஹை. ஓகேங்களா, 5 கொஷின் தான், ஆனால் சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதிக படிக்கிறதுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம 5 கொஷினில் படித்தாலும் நம்மளால் ஒரு 2 கொஷின் தான் எடுக்க முடியும். அந்த 2 கொஷின் நீங்கள் கெஸ்ட்லேயே அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதனால் சயின்ஸ் வந்து எல்லாமே படிச்சுட்டு லாஸ்ட்டு வாங்க. இப்போ ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா புவியியல் 5 கொஷின் கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷினுக்கு வந்து சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும், படிக்கலாம். அதுபோல் ஹிஸ்ட்ரி இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஐஎன்எம் தனியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி, இந்திய தேசிய இயக்கம் ஹிஸ்ட்ரி. இது ரெண்டுமே தனித்தனியாக கேட்கும்போது 5 கொஷின் கேட்பாங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து 10 கொஷின் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா நம்ம எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இது எல்லாமே நம்ம புக்கில் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். 15 கொஷின். ஓகேங்களா, 1 இல்லை 2 இல்லை 15 கொஷின் கேட்பாங்க. தயவு செஞ்சு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி இதை 4 கவர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது எங்கெல்லாம் படிக்கணும்னு நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். அடுத்து இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இது 2 யூனிட்டை சேர்த்து கொடுத்துருக்காங்க. 20 கொஷின். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ்க்கும் அதுக்கப்புறமா வந்து யூனிட் 8ம் 9ம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் 20 கொஷின், 2 டாப்பிக்கு சேர்த்து 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாட்டு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா 20, 20, 40, அதுக்கப்புறமா பாலிட்டியில் ஒரு 15 கொஷின், 55 கொஷின். அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் ஒரு 10 கொஷின், 65 கொஷின் ஆச்சுங்களா. அடுத்து சயின்ஸில் ஒரு 5 கொஷின், புவியியலில் ஒரு 5 கொஷின், 70 ஆச்சுங்களா. அப்புறம் சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லிவிட்டு மொத்தமாக ஒரு 75 கொஷின் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. இந்த வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நம்ம குரூப்பில், அதாவது நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒன்றா தனித்தனியாக நம்ம மெட்டீரியலோடு கொடுத்துருவோம். அவங்களுக்கு படிச்சுட்டு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கும் நம்ம கைடன்ஸு நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலகிராம் சேனலோட லிங்க்கு தரேன், அதில் நான் ஷேர் பண்ணுவேன், எல்லாமே பார்த்துக்குங்க. தென் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதோட ஸ்டடி பிளானும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும் இது தான். ஓகேங்களா, 9952171128. உங்களுக்கு எதனா அந்த தமிழ் டெஸ்ட் பேட்சில் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 359 தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கு. இதை பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஜிபே நம்பரும் இது தான். ஓகேங்களா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேமு அதுக்கப்புறம் உங்களோட ஊர் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்ச்சு. நான் அடுத்தடுத்து நம்மளோட குரூப்பில் இந்த ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதன் பிரகாரம் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். உங்களுக்கும் யூடியூப்பில் ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்லேயும் தமிழ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஜிஎஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கேமர்லேயே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.